திரு எழிலரசன், ஒரு பக்கம் அங்காங்கே நடைபெறக்கூடிய ஆதாயத்திற்காக நடைபெறக்கூடிய கொலைகள், இன்னொரு பக்கம் தனிநபர் பர்சனல் வெண்டேட்டில் இருக்கக்கூடிய மர்டர்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த கொலைகள் லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது, அது வேறு பிளாட்ஃபார்மில் நடக்கிறது அப்படின்ற சொல்கிறது கருத்து அப்படின்றது ஏற்புடையதா, இல்லை சட்ட ஒழுங்கு அப்படின்றது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் முதலமைச்சர் தான் பொறுப்பு அப்படின்றதுல ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பொறுப்பு. ஆனால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை கேள்விக்குள்ளாக்கூடிய அல்லது சமூக அமைதியை கேள்விக்குள்ளாக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் தனித்தனியாக பார்க்க முடியுமா? நாங்கள் எப்பவுமே அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லவே இல்லை. ஒரு சம்பவத்தினுடைய அதோட மோட்டிவ்ஸை பேசி ஆகணும். ஏன்னா கிளாஸிஃபிகேஷன் அப்படி தான் இங்கே இருக்குது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. மர்டர் ஃபார் கெயின், மர்டர் ஃபார் மோட்டிவ், மர்டர் ஃபார் மோட்டிவ் என்னன்றதை கேட்காம கிடையவே கிடையாது. வாட்ஸ் தி மென்ஸ்ட்ரியான்னு ஏன் கேட்குது சட்டத்தில்? கொலை தான் எங்கேயுமே முடிக்கலையே ஏன் சட்டத்தில்? ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரண காரியங்களை வச்சு அதுக்கு பின்புலம் என்னன்ற தெரியணும். போகிற வழியிலே ஒருத்தன் அடித்து போட்டு போகிறதுக்கும், திடீர்னு சடன் ப்ரொவோகேஷன் நடக்கிறதுக்கும், ப்ரீவியஸ் எனிமிட்டியில் நடக்கிறதும், சொத்து தகராறில் நடக்கிறதும், ஏற்கனவே ரவுடிசத்துலேயே ஒருத்தரை காலங்காலமாக நடந்துருக்கட்டும். நான் இப்போ கேட்குறேன், இப்போ நடந்த சம்பவத்தில் அந்த விருதுநகர் சம்பவத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்திங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்குள்ள எனிமிட்டி இருந்திருக்கு. ஏன் அந்த ஈரோடு சம்பவம் என்ன 2013, 14, 15, 16, 20 வரைக்கும் நடந்திருக்கு அவங்க மர்டர்ஸ். இதெல்லாம் அப்போ தடுத்துருந்தாங்கன்னா இப்போ நடக்காமல் இருந்திருக்குன்னு சொல்லலாம்ல. ஏன் அப்போ 5 கொலை நடந்திருக்கு, அந்த 5 கொலையோட தொடர்ச்சி தானே இது. அந்த 5 கொலை இல்ல, இந்த கேள்விக்கு சரி சொல்லிடுங்க. பர்சனல் மோட்டிவ் அப்படின்றது நீங்க சொல்லக்கூடிய விளக்கம் அப்படி ஏற்புடையதா இருந்தாலும், இன்னொரு பக்கம் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னதாக ஒரு விஏஓ, மணல் கடத்தல தடுக்க போன ஒரு விஏஓ படுகொலை செய்யப்பட்டார். இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் தனக்கான த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. பல்பீர் சிங் மாதிரியான ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு மேல நடவடிக்கை எடுக்காதனால இதெல்லாம் நம்ம இந்த பெட்டிஷன் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு அரசுடைய முகமாக செயல்படுறதுக்கு இந்த இருக்கக்கூடிய அலட்சியம் தான் அரசு கெட்ட பேரை ஏற்படுத்துதா? கிடையாது. நான் இப்படி சொல்றேன். நான் நீங்க 2013ல 12ல தான் இந்த 2011 to 24க்குள்ள நடந்திருக்கிற கொலைகளில் ஹையஸ்ட் கொலை 2012ல தான் நடந்திருக்கு. 13ல அதுக்கப்புறம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன தெரியுமா, 42% கிரைம் ஹஸ் பீன் ரெடியூஸ்ட். 23க்கும் 24க்குமே 43% குறைஞ்சிருக்கு. 49,000 சில்லற வழக்குகள் மொத்தமாக, அது கொலை வழக்குன்னு இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி 30,000 சில்லற தான் வந்திருக்குன்ற அளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கு. ஏன் இது நடவடிக்கையால் தானே நடந்திருக்கு. அதை நீங்கள் அப்ரிசியேஷன் பண்ணி ஆகணும். நாம் கொலைகளை நியாயப்படுத்துவோம் இல்லை, கொலைகள்லாம் மோட்டிவேஷனலாக எல்லாத்துக்கும் உள்ள கொலைகளில் கொலையே இல்லாததை, தற்கொலைகளை எல்லாவற்றையும் நம்ம மொத்தமாக எடுத்து போடுறதுனால இது எதுனா மக்கள்கிட்ட ஒரு பீதியை கிளப்ப தான் அரசியல் பண்ணுறதுக்காக தான் இருக்கே தவிர, இங்கே யாருமே கொலைகளை நியாயப்படுத்துவோ கொலைகளை பிரித்து பார்த்துட்டு இது அதுக்காக இதை இந்த கணக்கில் வச்சுக்கலன்னு சொல்லவே இல்லை. மொத்த வழக்குகளை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இப்போ என்னென்னா நடவடிக்கைகள் சார்ந்து தான் இப்போ பேசணுமே. நம்ம நடவடிக்கைகள் சார்ந்து தான் பேசப்பட வேண்டும். நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா, விரைவாக எடுக்கப்படுகிறதா, எல்லாத்துக்கும் மேலே கன்விக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ, ரேஷியோ என்ன, அதை பார்க்கணும். சார் அப்படி பார்க்கும்போது இப்போ கன்விக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த ஆண்டு மட்டுமே 2500 பேருக்கு மேலே கூண்டாஸில் போடப்பட்டிருக்கு. ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூட ஹெச்எஸ்ன்னு வாங்க, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் மட்டுமே பல பேர் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்னைக்கு ஆயுள் தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் தான் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். சரி, இவரும் கேட்டார் இல்லைங்களா, சார் கேட்டார் என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்குதுன்னு. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ன்றது என்னன்னா, இது மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பதனால் கூண்டாஸில் 2500 பேருக்கு மேலே போடுறது, ஹெச்எஸ்ல இருக்கவங்களுக்கு ஆயுள் தண்டனை லெவலில் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்குது. மேல் நடவடிக்கைகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, கொலை குற்றங்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. 42% of the crime rate has been reduced. சரி, அடுத்த தலைப்புக்கு போயிடலாம். ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இது நீங்க அடிமைன்னு சொல்றீங்க, ஆனா ராஜதந்திரத்தினால தான் எங்களுக்கான உரிமை நாங்க பெற்றிருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் நாங்க பெற்றிருக்கிறோம், 7.5 நாங்க சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், நிதிய பிரச்சனை இல்லாம நாங்க கொண்டு வந்தோம், 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம் அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்றாங்க. ஆனா இதே நிலையில தான் மோதல் போக்கால தான் தமிழ்நாட்டுக்கான எந்த உரிமையும் திமுகவால் பெற முடியல அப்படின்ற குற்றச்சாட்டை சரிசமமாக வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது 11 மெடிக்கல் காலேஜஸ் பற்றி வரும். 11 மெடிக்கல் காலேஜஸ் இது அவங்களுக்கு ஆக்சுவலாக அதை நம்ம பதிலே சொன்ன போது கூட அவங்களுக்கு யாருக்கும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. 5 மெடிக்கல் காலேஜுக்கு 2011 எல்லா விதமான பேப்பர்ஸை போட்டு ரெடி பண்ணி வச்சு அன்றைக்கி யூனியன் கவர்மெண்ட் யூபிஏ நாங்கள் இருக்கோம், அதில்
அதுக்காக பேப்பர்ஸ் ரெடி பண்ணி வச்சு அனுப்பப்படுறது. இவங்க கவர்மெண்ட் வருது, வந்த உடனே இவங்களும் வந்துட்டு கிடப்பில் போடுறாங்க அதை. ஏன்னா தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். டிஎம்கே கவர்மெண்ட் முன்னெடுத்ததை இன்ட்ரெஸ்டட் இல்லைன்னு இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து வேறு தவிர்க்க முடியாமல் அனுப்பினதில் அங்கேருந்து வந்து அந்த வந்ததுனால் அந்த 5 மீதம் 6 கொண்டு வந்திருக்காங்க. ஐ அக்ரி வித் தட். சரி, நான் என்ன கேக்குறேன், இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம எப்படி ஒரு அரசால விருப்பமே இல்லாம எப்படி நிதி ஒதுக்க முடியும்? அந்த திட்டத்தை செயல்படுத்த அததாங்க சொல்ல வரேன். நீங்க இப்ப கூட உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு, நிதி ஒதுக்கி வரல, நிதி அங்கிருந்து வந்து இருக்கு. பாதிக்கு மேல பாதி தான் இவங்க நிதி கொடுத்துருக்காங்க. அது முதல்ல தெரிஞ்சுங்க. அதனால தான் 12 காலேஜ்னு காஞ்சிபுரத்தில் உட்காந்துட்டு பேசிட்டு போறாரு அன்னைக்கு முதலமைச்சர், அந்த இன்றைய எதிர்கட்சி தலைவர். ஒரே மாசத்துல 12வது காலேஜ் எங்க போச்சு? ஏன் போச்சு காஞ்சிபுரத்துக்கு வர வேண்டியது? அப்போ இன்னொரு பிரைவேட் காலேஜோடு இவங்க கை கோத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்லலாமா? நடந்தது அதானே. 12 காலேஜுக்கு போச்சு இல்லை காஞ்சிபுரத்துக்கு சேர்த்து. அதே காஞ்சிபுரத்தில் நின்று ஒரு பிரகடனப்படுத்தின 12 மருத்துவக் கல்லூரி கொண்டு வரேன்னு போய் ஒரு 20 நாள் கழிச்சு பார்த்தா 12வது காலேஜ் வரலையே. இது ஒரு பக்கம். இந்த 11 காலேஜும் பிரதமரை வைத்து முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டதை நாங்க திறந்தோம் சொல்லிட்டு இருக்கீங்களே, எந்த விதத்தில் நாங்க இதையே வந்துட்டு நாங்க வந்துட்டு இப்ப கூட நாங்க சொல்ல வருது அதுக்காக நாங்க கிரெடிட் எடுத்து டிஆர் பாலு சொன்னாரே சார், வெள்ளித்தட்டுல வச்சா 11 மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கேளுங்க சார். நாங்க இதை எடுத்துக்கிற சொல்ல சார், இந்த மெடிக்கல் காலேஜை நான் கிரெடிட் எடுத்துக்க விரும்பல. ஆனா நாங்க திறந்துட்டே போயிட்டோன்றாங்க. திறந்துட்டுலாம் போல, கட்டமைக்கிற வேலைகளை நடக்க ஆரம்பிச்சு நாமக்கல்ல 4 முறை விழுந்ததெல்லாம் தெரியுமா? நாமக்கல்ல கட்டிடம் கட்டிட்டு போதே விழுந்தது. மொத்தத்தையும் உட்காந்து ரெக்டிஃபிகேஷன் ஒர்க்ஸை பண்ணி கம்ப்ளீஷன் பண்ணி பிரதமருடைய காணொலி காட்சி மூலியமாக முதலமைச்சர் முன்னிலையில் திறக்கப்பட்டது. அப்ப நீங்க திறக்கல, அதுக்கான வேலைகளை செஞ்சு வச்சுட்டு போனீங்க. ஐ அக்ரி வித் தட். ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இது மோதல் போருக்கு இல்லை, 4 வேணும் கூடுதலான்னு கொடுத்துருக்கு. நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மெடிக்கல் காலேஜ் அதிகமாக கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒன்றிய அரசு, இது பேர் மோதல் போர்க்கா? கிடையாது. அவங்க வேணுமனே வஞ்சிக்கிற ஒரு போக்கு. ஏன் அப்படின்னா அவங்க வச்ச கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்க ஒத்துக்கிறது. இவங்க நினைக்கிறது மெடிக்கல் காலேஜ் கொடுத்துட்டாங்கன்னு. அப்ப எய்ம்ஸ் காலேஜ் ஏன் வரல? எய்ம்ஸ் காலேஜ் இவங்க காலத்திலே தானே வந்து இருக்கணும், அடிக்கல் போட்டது. அப்ப வரல இல்ல? அப்பனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து என்னன்னா வந்து அடிமைத்தனம் இல்லை, இது அடிமைத்தனம்ன்ற பேர்ல இவங்க அடிமைத்தனமா இருந்துட்டு நாங்க மோதல் போக்கு பிடிக்கல. இந்திய கண்டிப்பா படிக்கணும்ன்றாங்க, கையெழுத்து போட்டுடலாமா? நீங்க அக்ரி பண்ணிப்பீங்களா? அதிமுக ஒத்துக்குதாமா? பிஎம் ஸ்கூலை கொண்டு வரணும், அப்பதாங்க நிதி தருவேன், மும்மொழி கொள்கை ஒத்துக்கிறாங்களாமா அவங்க? நாங்க கையெழுத்து போடுறதுக்கு அது பேர் மோதல் போக்கா? சரி, நிதி தர வேண்டியது வந்து ஒத்துக்கொண்ட திட்டத்துக்கு தரல, அதுக்கு வந்து நம்ம கேட்கிறோம், அதுக்கு தர வேண்டாமா? டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறோம். டீலிமிட்டேஷனுக்கு வந்து உள்ளர வந்து டிவி உள்ளர ஆல் பார்ட்டி மீட்டிங்ல இதோட முடிக்கிறோம். ஆல் பார்ட்டி மீட்டிங்ல உட்காந்து ஆமா இதை கடுமையா இருக்கணும், நாம தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் வந்து அவர் வந்து வெளியில வந்துட்டு இது ஒரு நாடகம் பேசுறாருன்னா எவ்வளவு சில்லியான பாலிடிக்ஸ். இதுக்கான பதில ஜெயசீலன் கேட்கலாம்.